என்டையர் ஃபைலையே காணும். இவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்களாம். அதாவது காணாமல் போனால் அதை ஜெராக்ஸ் காப்பி இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறதெல்லாம் வச்சு திருப்பி மிஸ்ஸிங் ஃபைலுங்கிற பேரை போட்டுக்கிட்டு ரெடி பண்ணுறோன்னு சொல்லி இவர் 2020 நம்ம போட்டு 22 இவங்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு கேஸ் போட்டால் இல்லை பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லி எதுவும் பண்ணலன்னு 24 சுப்ரீம் கோர்ட் போய் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. நடுவில் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு போட்டு 3 மாதத்தில் முடிங்கன்னா அந்த நீதிபதி கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு அந்த நீதிபதி ஓய்வு எடுக்கிற வரைக்கும் தள்ளி வச்சு இழுத்துட்டு போய் கடைசியில் இப்போ என்ன ஆச்சு, இதையெல்லாம் அன்னைக்கு முக்கியமாக அந்த சிலை கடத்தல் பிரிவு தடுப்புத்துறை டிஐஜியாக ஐஜியாக இருந்த முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி ஐஜி மாணிக்கவேல் அவர்கள், நானே இப்போ கலந்துக்கிறேன், என்னையும் இந்த வழக்கில் சேர்த்துங்க, நான் அந்த துறையிலேயே இது பண்ணதுனால இந்த வழக்குகள் பற்றி எனக்கு இன்னும் அதிகம் தெரியும் அப்படின்னப்ப தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க அவரை சேர்க்கக்கூடாதுன்னு வாதிட்டு இருக்காங்க.